எதுக்கு உன்னை இந்த மோரியாவுக்கு கொண்டு வர சொல்றேன், சபைக்கு வர சொல்றேன்னா, நீ விரும்புற சில காரியத்தை வேண்டான்னு நீயே ஒப்பு கொடுக்கணும். நீ ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். நீ ஒப்பு கொடுத்து முழுசா துணிஞ்ச உடனே அந்த இடத்துல நான் வந்து நீ விரும்புற காரியத்தை உனக்கு கொடுத்துட்டு அதுல வர அத்தனை தண்டனையும் இஸ்மவேல் வெளியே வந்ததுக்கான பாவத்தை நானே வாங்கிக்குவேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாமிட்ட இருந்து ஒரு பாவம் முந்திருச்சு. அந்த பாவத்துக்கு பலியாக பிதா தம்முடைய குமாரனை ஆட்டுக்குட்டியா மோரியா மலைக்கு அனுப்பியிருக்காரு. நல்ல கவனிங்க. நீங்க மோரியா மலைக்கு வர்றதுக்குள்ளால அந்த மோரியா மலையில ஆட்டுக்குட்டி நிப்பாரு. நீங்க சபைக்கு வர்றதுக்கு முன்பாக இந்த சபைக்குள்ள உங்களை விரும்புறவர் இங்க தான் நிப்பாரு. இதான் சத்தியம். மோரியா தேசத்துக்கு ஆபிரகாம் வர்றதுக்கு 3 நாள். ஆனா மோரியா தேசத்துக்கு தேவன் வர்றதுக்கு எப்ப ஆபிரகாம் கிட்ட பேசினாரோ அடுத்த நொடியே மோரியால அவர் வெயிட்டிங். ஆபிரகாம் வர்றானா? வர்றான். ஒரு நாள் பார்க்கறாரு, நிக்கிறானா? நிக்கல. வர்றான். 2வது நாள் வர்றானா? வர்றான். 3 வர்றானா? பக்கத்துல வந்துட்டான். பையனை வச்சு பேச வைக்கிறாரு. போ, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, எங்கப்பா பலி? கர்த்தர் பார்த்துக்கு வர்றான் அவனை. கர்த்தர் எங்க இருக்காரு? மோரியா. நான் சொல்றேன், நிறைய பேருக்கு உங்களுடைய விருப்பங்களை தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், உங்க விருப்பம் நீங்க அதிகமா நேசிக்கிறது எது, அது மேல ஆசையை விட்டு. ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு பலிபீடம் கட்டுறான், பலி கொடுக்க போறான். அவன் தன் பிள்ளைக்கு பலிபீடம் கட்டின உடனே பரலோக தேவன் சொல்றாரு தன் குமாரன் நோக்கி, அதுல போய் நீ பலியாகு. இஸ்மவேலுக்காக அவன் பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைக்காக அவன் அழுத அழுகையை நான் கேட்டிருக்கிறேன். இந்த 3 நாளா அவன் தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு வர்ற அந்த உணர்ந்து நடக்கிறான் 3 நாள். ஒருவேளை ஏன் ஆண்டவர் இவனை கேட்டிருப்பாரு, நான் பண்ண தப்பா இருக்குமோ அப்படி நினைச்சவன் வியாகுலப்பட்டு வரதை பார்க்க 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 பிதா சொல்றாரு குமாரன்ட்ட, அந்த இடத்துக்கு நீங்க போறீங்களா? அவர் சொல்றாரு, நான் போறேன். நீ இந்த இடத்துல வந்து இந்த மோரியாவில் வந்து நீ வருவதையும் நீ விரும்பின காரியத்தை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்பதையும் அவர் விரும்புகிறார். அவர் விரும்புவதால நீ வெறுமையா இங்கிருந்து போவதில்லை. அதான் இஸ்ரவேலின் தேவனிடத்துல அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக.